திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல். இந்த கத்தி குத்து தாக்குதலில் புதிதாக வந்திருக்கும் திருப்பம் என்ன? கனகதாரா, கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில், அதாவது சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கத்தியால் குத்திய விக்னேஷ் அவரின் தாயார் பிரேமா அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் மீது சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனியார் மருத்துவர் ஜாக்லின் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகாரில், அவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யப்படவில்லை என்றும், அதே போல நான் அவர்களுக்கு அறிவுரை மட்டுமே வழங்கியதாகவும் அவர் புகாரானது தெரிவித்திருந்தார். அதாவது பிரேமா மற்றும் அவரது மகன் ஆகியோர் தங்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் தங்கள் பெயரை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மருத்துவர் பாலாஜி அவர் கொடுத்த சிகிச்சையில் எந்த ஒரு கோளாறும் இல்லை என்றும் தான் தெரிவித்ததாகவும், தான் பெயருக்கு கலனம் விலகிப்பதாக தனியார் மருத்துவர் ஜாக்லின் அவர்கள் கத்தியால் குத்திய விக்னேஷ் மற்றும் அவரது தாயார் பிரேமா மற்றும் அவரது சகோதரர் மீது கொடுத்திருக்கக்கூடிய புகாரானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. சமயதாரா, மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷ் மற்றும் அவருடைய தாய் பிரேமா மீது தனியார் மருத்துவர் ஜாக்லின் புகார் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.